ஹாய், வெல்கம் டு அஸ்லி டாட் கிச்சன். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறேன். 3/4 கிலோ ரைஸ் வச்சு பண்ண போகிறேன். வெஜிடபிள்ஸ்லாம் கம்மியாக போட்டு ஒரு அருமையான ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம் வாங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா நான் 150 கிராம் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். கேரட் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். பீன்ஸ் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். புதினா, மல்லி, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் ஒன்று ஏற்றிக்கிறேன். எண்ணெய் ஒரு 200 ml ஊற்றிருக்கேன். இதில் பட்டை ஒரு 3 பீஸ் போட்டுக்கிறேன். ஏலக்காய் ஒரு 4 பீஸ் போட்டுக்கிறேன். 5 பீஸ் லவங்கப்பூ போட்டுக்கிறேன். இது கூடவே ஒரு பிரிஞ்சி இலை ஒன்று சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு அரை வேக்காடு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதில் கேரட், பீன்ஸ், பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இந்த கேரட் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். அது கூட பச்சை பட்டாணி வாங்கி ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 4.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூனில் 4.5 ஸ்பூன் சேர்க்குறேன். 1 2 3 4 4.5 ஸ்பூன். இஞ்சி பூண்டு வந்து சேம் ரேஷியோவில் எடுத்திருக்கேன். போட்டோடனே ஃப்ளேமை லோ பண்ணிங்க. இப்போது நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். 1 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இதை ஒரு வதக்கிக்கலாம். புதினா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு வதக்கிட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஃப்ளேம் ஹை பண்ணுறேன். தக்காளி கொஞ்சம் மசிட்டோம். தயிர் சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml சேர்க்குறேன் நான். இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா 1 லிட்டர் 100 ml சேர்க்கணும் தண்ணி. 3/4 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் 100 ml தண்ணி. இந்த அளவு சேர்த்திங்கனாக்கா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் 3/4 லிட்டர் சேர்த்தேன். இப்போ 350 ml தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போது 1/4 ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மசாலா நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நான் அரிசி வந்து பாஸ்மதி ரைஸு 1/2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த ரைஸை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி போட்டு ஹை ஃப்ளேம் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுறேன். இப்போ ஒரு 3 நிமிஷமாக இது கொதிச்சிட்ருக்கு.
நமக்கு அரிசியும் தண்ணியும் லெவலாக வந்ததுன்னா நம்ம தம் போட்டுடலாம். மசாலாவும் அரிசியும் லெவலாக வந்துடுச்சு. இப்போ நான் சிம் பண்ணி தம் போட்டுக்கிறேன். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் கழிச்சு நம்ம தம் உடச்சி பார்ப்போம். இப்போ நம்ம தம் உடைக்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் தண்ணியே இல்லை சுத்தமாக. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா லாங்காக வந்திருக்கு, நல்லா சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். 3/4 கிலோ வெஜிடபிள் பிரியாணி ரெடி. சாப்பிட வாங்க.